திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா. தன்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று நமது கோசாலையிலே ஒரு வித்தியாசமான ஒரு தாய்க்கன்றுவினுடைய பாசம். இப்பொழுது அங்கே மேயாமல் நின்று கொண்டிருக்கிற பெரிய மாடு காந்திமதி கத்தி கொண்டிருக்கிறது. காரணம், அதனுடைய ஆண் கன்று ஒன்று அம்மை வந்திருக்கிறது. மேய்ச்சலுக்கு வந்த அந்த கன்று பின்னாடி கொஞ்சம் தூரம் கிழக்க தள்ளி படித்து கொண்டிருக்கிறது. இது தாய் கன்று உணரலை. இப்போ தான் தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த குளத்தங்கரைக்கு வந்தது. தண்ணி குடிச்சிட்டு தான் அது இல்லைங்கிறது அதுக்கு தெரியுது. அதனால் அடி வயிற்றிலிருந்து கத்தி கொண்டிருக்கிறது. இதில் ஒரு வியப்பு என்னென்னா, பொதுவாக இது மாதிரியான ஒரு பாச வெளிப்பாடை பால்குடி கன்றுகளுக்கு மட்டும் தாய் பசு வெளிப்படுத்தி நான் பார்த்துருக்குறேன். இதில் அந்த காந்திமதி தாய் வந்து 17/11/2023 அன்று அந்த கார்த்திகேய சிவம் என்ற ஒரு காளையங்கன்று ஈனியது. அதுக்கப்புறம் மங்களாம்பிகை என்ற ஒரு கன்று ஈனிருக்கு. அது வந்து இறைவனடி சேர்ந்துருச்சு. அதற்கு பிறகு இப்போ ஒரு பால்குடி கன்று இருக்கிறது. இன்று வந்து பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி 2026. அந்த காளையங்கன்று கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற பால்குடி கன்று, அதற்கு முன்னாடி ஒரு பசுங்கன்று, அதற்கு முன்னாடி இருக்கிற காளையங்கன்று, கிட்டத்தட்ட ஒரு இப்போலேருந்து 3வது கன்று. அது 2023 பிறந்திருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட இப்போ வந்து 3 வயது ஆயிடுச்சு. அந்த கன்றுவை நினைத்து இது கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. இது வந்து நம்ம கோசாலையிலேயே காந்திமதி பசு வந்து பாசத்தில் கொஞ்சம் எல்லாருக்குமே தாய் பசு பாசம் இருக்கும். இது பாசத்தில் ரொம்ப கூடுனது காந்திமதி. இது வந்து தார்பார்க்கரும் தென்பாண்டியும் கலந்த ஒரு பெருங்கூட்டு மாடு. அதனால் வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் மேய்ச்சல் ரொம்ப இதுக்கு தீவனம் போடணும். அப்போது கன்று ஈனி கிட்டத்தட்ட ஒரு எல்லாமே 2வது நாள் 3வது நாள், சில நேரம் 5வது நாள் பத்துவோம். இது வந்து பசியினால் எல்லா மாடும் போகும்போது தடப்படம் எந்திரிச்சு வெளியில் போகிற மாதிரி போகும். அப்புறம் தன்னோட கண்ணுக்குட்டியை பார்த்துட்டு மேயாமலே வீட்டுக்கு வந்துடும். நம்ம நிறைய வைக்கலாம் போட்டாலும் அதுக்கு மேய்ச்சல் திருப்தி வராது. இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் மறுபடியும் அடுத்த நாள் எல்லா மாடும் மேயம் போகும்போது தடப்படலாம் எந்திரிச்சு முதல்ல எந்திரிச்சு என்னமோ வீராப்ப போகிற மாதிரி போகும். ஒரு 2 அடி எடுத்து வச்சுன்னே வேகமாக ஓடி வந்துடும். அது மாதிரி நிறைய மாட்டுக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாட்டுக்கெல்லாம் வந்து 10 மாதமும் அடுத்த கன்று ஈன்ற வரைக்கும் இது வீட்டிலே தான் இருந்திருக்கு. அவ்வளோ ஒரு பாசத்தில் வந்து ஒரு கூடிய ஒரு பசு. அதே மாதிரி இதுக்கு தண்ணி வந்து வைக்கும்போது முதல்ல இதுக்கு தண்ணி வச்சிடணும். மற்ற மாட்டுக்கு வச்சுட்டு இதுக்கு வச்சோம்னா இதுக்கு கோவம் வந்துடும். நம்மளை ஒன்றும் செய்யாது. தரையில் வந்து காலை போட்டு கிழிக்கும். யார் வேணால் இதில் வந்து பால் கறக்கலாம். அப்படி ஒரு இது வரைக்கும் நம்ம குளிப்பாட்டெல்லாம் செஞ்சோம்னா அந்த அது வந்து அது முதுகை நல்லா திருப்பி இந்த பக்கம் தேங்க இந்த பக்கம் தேங்க அப்படின்னு சொல்லி இந்த காமெடியில் வர மாதிரிலாம் நல்லா காமிக்கும். நம்ம குழந்தைகள் யார் வேணால் பக்கத்தில் போகலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாடு. இன்று அதை என்னுடைய கன்றை நினைத்து அடி வயிற்றிலேருந்து கத்தி கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த கன்றை வந்து அம்மா வந்துச்சுன்னு 2 நாளாக தெரியும். வீட்டில் இப்போ கட்டி போட்டோம், அது மேய போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மேய போகலை அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் மேய போகாமல் வீட்டுக்கு வந்துடுது. அப்போது நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்ன இருந்தாலும் நம்ம வைக்க போட்டாலும் மேய்ச்சல் மாதிரி வராது. சரி, அதான் வந்து அந்த இதை வந்து பற்றிட்டு வந்திருக்கோம். வெத்தலையும் மிளகும் கல் உப்பு நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து அரைச்சி நாக்கில் தடவி கொண்டு வரோம். அது கொஞ்சம் வந்து மாற்றத்தை கொண்டு வருகிறது. அது வேறு கற்றாழையும் கொடுத்து கொண்டு வருகிறோம். இந்த வருடம் மழை ரொம்ப குறைவு. அதனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி காணாவணை வந்துச்சு. இப்போ வந்து அம்மை வந்திருக்கிறது. பால்குடி கன்றுகள் மற்றபடி கன்றுக்குட்டி எல்லாத்துக்குமே இந்த வருடம் வந்து அம்மை வந்திருக்கிறது. இந்த பெருமான் தான் காப்பாற்ற வேண்டும்.